ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் சங்கீதா டிவோர்ஸை பற்றி நிறையா செலிபிரிட்டிஸ் பேசினாலும் அண்ட் அதில் மெயினாக ரொம்ப கொச்சப்படுத்தி பேசுறது சுசித்ரா தான். அண்ட் இவங்க ஆல்ரெடி நிறைய நடிகைகளை பற்றின பர்சனல் வாழ்க்கையை பற்றி சோஷியல் மீடியாவில் ரொம்ப வல்கராக பேசிட்டு இருந்தாங்க. பட் அவங்க பேசுறது நிறைய விஷயம் உண்மைதான் அப்படின்ற மாரி ப்ரூஃபோட பேசினாங்க. அண்டு இதுக்கு நடுவில் அவரோட கணவர் இல்லை சுஜிக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை, அதனால தான் இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க சொல்கிற எல்லா விஷயம் ஃபோட்டோஸ் எல்லாமே உண்மைதான். இப்படி இருக்க இந்த நிலையில் அவங்க கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, விஜய் அவர்களோட மனைவியை விஜய் அவர்கள் ரொம்ப டார்ச்சர் பண்றாரு, கை வைக்கிறாரு, அடிக்கிறாரு, இதனால கண்டிப்பா பாருங்க சங்கீதா டிவோர்ஸ் வாங்கிடுவாங்க அப்படின்னு அப்பவே சொன்னாங்க. அண்டு அந்த நியூஸ் இப்போ உண்மையாகிடுச்சு. அதே போலதான் சங்கீதா அவர்கள் சொல்லியிருக்காங்க, என்ன ரொம்ப வற்புறுத்தினாரு, என்ன அடிக்கிறாங்க, வேற ஒரு நடிகை கூட உறவுல இருக்காரு, இதனால எங்க ரெண்டு பேருக்குள்ள அதிக மன கஷ்டங்கள், சண்டைகள், தகராறுகள் இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்தது. என்னால பொறுத்துக்க முடியாத சுச்சுவேஷன்ல நாங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சு 2 வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் இனிமேலும் எங்களால் தனியாக இருக்க முடியல, ஸோ நாங்கள் டிவோர்ஸ் வாங்குறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி விவாகரத்து கோரிக்கை மனு வச்சாங்க. இதை தொடர்ந்து நிறைய இடத்துல இந்த நியூஸ் ரொம்ப பரபரப்பாக பேசிட்டு இருந்த இந்த நிலையில சுசித்ரா அகைன் ஒரு வீடியோ போட ஆரம்பிச்சாங்க. நான் தான் அப்பவே சொன்னேனே, விஜய் அவர்களோட உண்மையை பற்றி தெரியாமல் நீங்கள் பேசுறீங்க, அவன் சரியான தப்பானவன் அப்படின்னு ஒருமையில் ஒரு மாதிரி தப்பாக பேசுனாங்க. இது மட்டும் இல்லாமல் த்ரிஷா கூட எத்தனை வருஷம் தெரியுமா இப்படி உறவில் இருந்தாங்க. த்ரிஷா போடுற போஸ்ட் எல்லாமே விஜய் அவர்கள் தான் ஃபோட்டோ எடுத்தாரு. அண்ட் ஒன்னா தான் இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போ கூட இந்த ஃபோட்டோ பாருங்க, இதில் கூட தப்பாக இருந்துட்டு தான் அந்த ஃபோட்டோ எடுத்துருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கொச்சே பேசினாங்களே. த்ரிஷா அவர்கள் விஜய் அவர்களை பற்றி வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க சுசித்ரா அவர்கள். இதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு பார்ட்டி நடக்கும்போதும் ரெண்டு பேரும் நிறைய சரக்கு அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவ்வளோ இஷ்யூ போயிட்டு இருக்கு. அந்த நடிகை த்ரிஷா தான் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டுட்டு வந்த நிலையில கூட த்ரிஷா அவர்கள் இன்னமும் அதுக்கு பதில் சொல்லலை. அல்ல, அது நான் இல்லை, நாங்கள் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு எல்லா நேரத்திலையும் சொன்னவங்க இப்போ இந்த இஷ்யூ அப்போ ஏன் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற சந்தேகமும் அவங்க மேலே நிறைய எழுந்திருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுசித்ரா சொன்ன இந்த விஷயத்தை பற்றி உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.